நம்ம வந்து இன்றைக்கி தக்காளி தொக்கு தான் செய்ய போகிறோம். இந்த தக்காளி தொக்கு வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அண்ட் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எங்கேயாவது ட்ராவல் போகிறோம்னா அதுக்கும் வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக வந்து நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம். சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த தக்காளி தொக்கு வந்துட்டு எப்படி பர்ஃபெக்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யணுங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய், நம்ம இப்போ சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தாராளமே ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி தொக்குக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் தான் வந்துட்டு பர்ஃபெக்ட் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் வந்து காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் நார்மல் கோல்டு வின்னர் சன்ஃப்ளவர் ஆயில் அதுலேயும் செய்யலாம். பட் எனக்கு வந்து பர்சனலாக நல்லெண்ணெய் தான் வந்துட்டு தக்காளி தொக்குக்கு டேஸ்ட் கொடுக்கும் அண்ட் கெட்டு போகாமலேயும் இருக்கும். நம்ம ட்ராவலெலாம் எடுத்துகிட்டு போகும்போது நல்லெண்ணெய் வந்து நிறைய ஊற்றி செய்யும்போது அது வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கெட்டு போகாமலேயும் இருக்கும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணியிருக்கோம். கடுகு பொரியட்டும். ஒரு 6 to 7 தக்காளிக்கு வந்துட்டு 2 பெரிய வெங்காயம் வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை வந்துட்டு எல்லா குக்கிங் ரெசிபீஸ்க்குமே ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும் அண்ட் அந்த எண்ணெயில் இருக்க நச்சுத்தன்மை வந்துட்டு எடுத்துரும்னு சொல்லுவாங்க. அதனால தான் வந்துட்டு நம்ம எண்ணெய் ஆட் பண்ணோடனே அது கூட வந்துட்டு ஃபஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணணும். நான் வந்துட்டு இன்றைக்கி 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி வந்துட்டு ஒரு 6 to 7 தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி. வெங்காயம் வந்து நல்லா வதங்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சியும் ஒரு 4 பல் பூண்டும் உரலில் தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த எண்ணெயோடய வதங்கட்டும். வெங்காயம் வந்து ஒரு 3/4 வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு 6 to 7 தக்காளி அளவுக்கு மிக்சியில் வந்து அடித்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நம்ம இந்த மிக்ஸி கழுவுன தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதையே வந்து நம்ம ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வந்து கொதிக்கட்டும். தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும். இப்போ இதில் மெயினான இன்க்ரீடியன்ட்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்சி சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் இல்லைன்னா கடையில் வாங்கின சாம்பார் தூளும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் வந்துட்டு இப்போ தக்காளி தொக்கு எப்பயும் இது போல் இல்லாமல் இது வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் அண்ட் வந்து பர்ஃபெக்டாகவும் இருக்கும் இந்த டேஸ்ட்டு. நீங்கள் இப்படி சாம்பார் தூள் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பட் கொஞ்சம் தான் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஆட் பண்ணக்கூடாது. நம்ம தக்காளி வதங்கும் போது ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் அதோட பச்சை வாசனைலாம் போகும். இப்போ நான் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ இந்த தக்காளி தொக்கு வந்துட்டு இந்த தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுதான் வந்துட்டு கரெக்டான ஸ்டேஜு. இப்போ இதை நம்ம சப்பாத்திக்கும் வந்து தொட்டு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சாப்பாடு எதுக்காக இருந்தாலும் வந்து இந்த சைட் டிஷ் வந்துட்டு சூப்பராக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம வெளியே ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கும் 1 டே ஃபுல்லாக வந்து கெட்டு போகாமல் இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பாடோடு மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் காரம் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். நம்ம அப்படியே இட்லி, தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா காரம் கம்மியாக போட்டாலே கரெக்டாக இருக்கும்.
அவ்வளோதான், நம்ம தக்காளி தொக்கு ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். சூடான சாப்பாடோடு தான் வந்து இன்றைக்கி நான் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறேன். இதுக்கு வந்து நம்மளுக்கு சைட் டிஷ்ஷே தேவை இருக்காது, அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.